செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் பைனாப்பிள், அதில் 50 கிராம்ஸ் அரைச்சி வச்சது, 50 கிராம்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சது, முந்திரி திராட்சை, நெய் 4 ஸ்பூன், சர்க்கரை 300 கிராம், 200 கிராம் ரவை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஃபுட் கலர். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் நெய் நல்லா இலகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, இதில் அந்த திராட்சை நல்லா உப்பி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி. வச்சுருக்க அந்த ஃபுட் கலரும் ஏலக்காவும் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சோம்ல அந்த பைனாப்பிள், கட் பண்ணி வச்ச பைனாப்பிள், சுகர், நம்ம இப்போ எடுத்து வச்ச சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட், அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளுடைய சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.